அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நவம்பர் மாதத்திலேயே நான் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு அழகான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த வசனங்கள் நாம் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளால் உணர்த்தப்பட்டேன். இந்த வார்த்தைகள் 6 விதமான வாக்குத்தத்தத்தோடு இந்த ஆண்டு இந்த இயேசு நல்லவர் ஊழியத்திலே ஜெபிக்கிறவர்கள், காணிக்கை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள், இவர்களை நான் இப்படியாய் ஆசீர்வதிப்பேன் என்று 6 விதமான வாக்குத்தத்தத்தை ஒரு வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து தான் நேற்று ஆகாரத்தை வறுத்து உபவாசத்தோடு இந்த இடத்துல நாம் வந்திருந்த போது அந்த ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னே போவாராம்? நம்ம வாழ்க்கையிலே பிசாசானவன் ஏதோ தடைகளை கொண்டு வந்திருக்கிறான். இந்த தடைகளை நீக்கி போடுகிறவராய் ஆண்டவர் நமக்கு முன்னே கடந்து போவார் என்று நம்ம நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இந்த தடைகளை கொண்டு வந்தவன் அவன் பிசாசு என்று நம்ம தெளிவாய் நேற்றைய தினத்தில் அறிந்து கொண்டோம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்டன், அவன் துஷ்டன், அவன் என்று அந்த துஷ்டன் என்று அந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் அவன் எதிராளி ஆகிய மனுஷன், எதிராளி அப்படி என்றும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவன் திருடன் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த மூன்று பெயர் உடையவர்கள், துஷ்டன், எதிராளி, திருடன், 3 விதமான காரியங்களை மனிதர்களுக்கு செய்யக்கூடியவன். துஷ்டன் தடைகளை கொண்டு வருகிறவன், எதிராளி கர்ச்சிக்கிற சிங்கமாய் மனிதர்களுக்கு விரோதமாய் பயமுறுத்தி செயல்படுகிறவன், திருடன் மனிதர்களை கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று அந்த பிசாசின் கிரியைகளை குறித்து நாம் தியானித்தோம். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவனை மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று தெளிவாக 2வது வாக்குத்தத்தமாக அதே வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களோடு இருப்பாராம், உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்? இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன், இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற, காணிக்கை கொடுத்து தாங்குகிற இந்த பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நான் இருப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாய் பேசினாரே, அவர் தெளிவாய் நம்மளோடு சொல்லி இருக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ஆபத்தை சாத்தான் வைத்திருக்கிறான், ஏதோ ஒரு ஆபத்தை பிசாசானவன் கொண்டு வருகிறான், ஏதோ ஒரு ஆபத்து நம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடக்க போகிறது. இதிலிருந்து பாதுகாப்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்று தெளிவாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ள, ஒரு ஆபத்து வராதபடி பாதுகாக்க, ஒரு ஆபத்து தன் பிள்ளைகளுக்கு நடவாதபடி நம் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த 6 விதமான வாக்குத்தத்தங்களும் முக்கியமானது. அதில் 2வது வாக்குத்தத்தமாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமானது. உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் கூட இருப்பார். ஆபத்திலிருந்து பாதுகாக்க நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். ஏன் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரா? ஆபத்திலிருந்து பாதுகாக்க. எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதலாம் ஆபத்து கடந்து போய்விட்டது, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. முதலாம் ஆபத்து கடந்து போய்விட்டது, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இன்னும் ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிப்போம்.
இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அப்ப 3 ஆபத்துகளை ஒரு மனிதனுக்கு சாத்தான் வைத்திருக்கிறான். 2 ஆபத்துகள் கடந்து போய்விட்டது. மூன்றாம் ஆபத்தை பிசாசானவன் வைத்திருக்கிறான். இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கத்தான் இயேசு உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, அது என்ன ஆபத்து என்று தெரியாது, என்ன ஆபத்து என்று நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆபத்தை பிசாசானவன் குடும்பங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்கு தான் இயேசு உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்ப இயேசு நம்ம கூட இருந்தால் ஆபத்து நேரிடாது. இயேசு நம்ம கூட இருந்தால் ஆபத்து வராது. இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் ஆபத்து வராது. நம்ம கூட இயேசு இருந்தால் ஆபத்து வராது. அதனால தான் இயேசு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். 2 ஆபத்துகள் நீங்கி போயிற்று. மூன்றாவது ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இந்த ஆபத்து வராதபடி பாதுகாக்கும்படி ஆண்டவர் உங்க கூட இருப்பாராம். அது என்ன ஆபத்து வருகிறதாம்? என்னங்க ஆபத்து வருகிறது? அப்படி என்ன ஆபத்தாம்? ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்கள் அது ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அதை நீ கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறுகள் அது காட்டாற்று வெள்ளம் போல் அது கரை புரண்டு போகும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த தண்ணீரிலே நாம் அகப்பட்டால் பெரிய ஆபத்து வரும். தண்ணீரிலே ஆற்றிலே சிக்கி மரித்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி என்கிற பாதிப்பு, அக்கினி என்கிற ஆபத்து, அது அந்த அக்கினி என்கிற ஆபத்திலிருந்து நீ வேகாதிருப்பாய். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்குத்தான் இயேசு உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ தண்ணீர், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது தண்ணீரை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், அக்கினியிலே நடக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த ஆபத்துகள் உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்குத்தான் இயேசு உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக இயேசு உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். முதலாவது, தண்ணீரை கடக்க வேண்டியது வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். பார்வோன் அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்தான். கடுமையான செங்கல் வேலை செய்வது, கடுமையான வயல் நிலத்தின் வேலை செய்வது, கடுமையான கட்டிட வேலைகள் செய்வது. அவர்களுக்கு ஆகாரம் மாத்திரம் திருப்தியாய் கொடுக்கவில்லை, கொஞ்சமாய் ஆகாரம் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. வேலைக்கேற்ற கூலி கொடுக்கப்படவில்லை. 430 ஆண்டுகள் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். இந்த மக்களை அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை ஆக்கும்படி என் ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார். 430 வருடங்களுக்கு பிறகு அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. இந்த ஜனங்கள் சந்தோஷமாய் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஐயோ, 430 வருடம் நம்முடைய முன் தலைமுறையில் இருந்து இதுவரையில் 430 ஆண்டுகள் அடிமையாயிருந்தோம். நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்க போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிழ்ச்சியான தேசத்துக்குள்ளே போகிறோம் என்கிற ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம்.
சில குடும்பங்கள் அப்படிதான் மகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கும், சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கும். எப்ப ஆபத்து வரும் என்று தெரியாது, எப்பொழுது தடைகள் வரும் என்று தெரியாது, எப்பொழுது போராட்டம் வரும் என்று தெரியாது, எப்பொழுது தீமைகள் வரும் என்று தெரியாது, எப்பொழுது தீங்கு வரும் என்று தெரியாது. அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு இருக்க பழகி கொள்ளணும், இயேசுவோடு வாழ பழகி கொள்ளணும். இயேசு என் வீட்டில் இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஒரு மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு எந்த ஆபத்துகளும் வராது. ஏனென்றால் இயேசு கூட இருக்கிறார். அவர் உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவன், மனுக்குலத்தை உண்டாக்கின ஒரு தேவன், சகல அதிகாரத்தை கரத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவன். இந்த இயேசு நம்ம கூட இருந்தால் எந்த ஆபத்துகளும் வராது. இயேசு நம்ம கூட இருந்தால் எந்த ஆபத்துகளும் நேரிடாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த செங்கடலுக்கு முன்ன 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு செங்கடலுக்கு முன்னே வருகிறார்கள். முன்னேற முடியவில்லை. அந்த கடல் ஒரு பெரிய ஆபத்தாய் நின்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து. கடலை பார்க்கிறார்கள், அலைகளுடைய சீற்றம் வேகமாய் இருக்கிறது, அலை தண்ணீர் சுருண்டு சுருண்டடிக்கிறது. இதில் ஒரு மனிதன் நடந்தால் அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இந்த கடலிலே ஒரு மனிதன் நடந்து போவானே ஆனால் அவனுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து. சரி, திரும்பி போகலாம். இனி இதன் வழியாய் முன்னேறி போக முடியாது, திரும்பி விடலாம் என்று திரும்பி பார்த்தால் இந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இந்த 430 ஆண்டுகள் அடிமையாயிருந்த இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படி கொல்லும்படி அவன் கோப வெறியோடு, ரதத்தோடு, படை வீரர்களோடு, யுத்த வீரர்களோடு அவன் கொலை வெறியாய் வருகிறான். பெரிய ஆபத்து. அந்த மக்களுக்கு என்ன சரிய, முன்னேறியும் போக முடியவில்லை, கடலின் ஆபத்து. பின்னாடி திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனைகள் ஆபத்து. என்ன செய்வது, என்ன செய்வது? அந்த நேரத்தில் தான் ஒரு மரண பயம், ஒரு ஆபத்தான நேரம், ஒரு மரண பயம். அந்த சூழ்நிலைகளை யோசித்து பாருங்க. முன்னாடி போனால் கடல் ஆபத்து, பின்னாடி திரும்பி பார்த்தால் பார்வோன் கொலைவரியோடு, குதிரை வீரரோடு, யுத்த வீரரோடு, ஒரு கொலைவரியோடு வந்து நிற்கிறார்கள். ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன், மகனே நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க, இந்த ஆபத்திலிருந்து ஒரு விடுதலை தர, இந்த ஆபத்திலிருந்து தீங்கு வராதபடி காக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஆண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த 6 விதமான வாக்குத்தத்தமும் ஒரு பெரிய பாதுகாப்பு. நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். இயேசு இறங்கி வந்தார், பாதுகாக்கும்படி இயேசுவே இறங்கி வந்தார். மோசேனிடத்தில் ஆண்டவர் பேசினார், மோசே உன் கோலை இந்த கடலுக்கு நேராய் நீட்டு, இந்த சமுத்திரத்துக்கு நேராக உன் கரத்தை நீட்டு, இந்த கோலை நீட்டு என்றார். அவ்வளவுதான். அந்த கடல் 2ஆய் பிளந்தது. அந்த கடல் 2ஆய் பிளந்தது. 2ஆய் பிளந்தது. ஆண்டவர் செய்த ஒரு மிராக்கிள் என்ன தெரியுமா? கடல் 2ஆய் பிளந்தது உண்மைதான். அந்த தரையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தரை சகதியும் சேருமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை கூட ஆண்டவர் கவனமாய் அதையும் உலர்ந்து போக பண்ணுகிறார். வெயில் காய்ந்து எப்படி உலர்ந்த தரையா இருக்குமோ, கட்டான் தரையா இருக்குமோ, அதை போல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள் சேரிலே போகக்கூடாது, என் பிள்ளைகள் இந்த சகதியிலே போகக்கூடாது, என் பிள்ளைகள் கட்டான் தரையிலே போக வேண்டும் என்று அந்த தரையை கூட கர்த்தர் உலர்ந்து போக பண்ணினார். ஜனங்கள் அந்த கடலிலே நடந்து போனார்கள். ஒரு பெரிய தண்ணீரை, எந்த தண்ணீர் அந்த ஆபத்தை கொண்டு வந்ததோ அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த ஆபத்தை கீழ்ப்பிடிந்து 2 பக்கம் மதிலாய் நிற்கிறது. இந்த தண்ணீர் 2 பக்கமும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மதிலாய் நிற்கிறது. இவர்கள் அதன் வழியாய் கடந்து போனார்கள். இந்த மக்களை விடமாட்டேன் என்று பார்வோனுடைய சேனை கொல்லைவரியாய் வந்தது, ஆபத்தை கொண்டு வந்தது. இந்த கடலிலே அவர்கள் இறையானார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது.
அந்த கடலிலே அவர்கள் இரையானார்கள். உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் இந்த கடலிலே இரையாவார்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி உங்க கூட இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்கள் ஆண்டவருடைய அழிவுக்கு இரையாவார்கள். இந்த வருடம் அதுதான். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நீதிமானாய் இந்த உலகத்தில் இந்த ஆண்டு முதல் நீ வாழ்வாயானால் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இல்லை, எப்படியும் வாழ்வேன், ஊழியர்களை கொலை செய்வேன், ஊழியர்களை அடிப்பேன், ஊழியர்களை தென்படுத்துவேன், ஊழியர்களுடைய சட்டையை பிடிச்சு தூக்கி எனக்கு பலன் இருக்கிறது என்பதை காண்பிப்பேன் என்று நீ காண்பித்தால் இந்த ஆண்டு உனக்கு அழிவுதான். இந்த ஆண்டு தேவன் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருக்கு பயப்பட ஆண்டவருக்கு பொல்லாப்புக்கு விலகி நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்துக்கொள். இல்லாவிட்டால் பெரிய ஆபத்து வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னார், மூன்றாவது ஆபத்து வரப்போகிறது. அதுக்குத்தான் தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஆபத்து வராதபடி பாதுகாக்கும்படி தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் வராதபடி ஆண்டவர் காக்கும்படி உங்க கூட இயேசு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் கூட இருந்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு அவங்க கூட இருந்தது நிமித்தம் அந்த கடலிலே ஆபத்தான தண்ணீரிலே அதன் வழியாய் நடந்து போனார்கள், நடந்து அக்கறைப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த கடலை கண்டவுடனேயே அந்த இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள். உண்மைதான், ஒரு ஆபத்து வரும்போது பயம் வருகிறது. வேதத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்படியானால் இந்த ஜனங்கள் பயந்தார்கள். இந்த ஆண்டிலே நீங்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும், நீங்கள் பயப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய பயம் வந்தாலும் நீங்க பயப்படாதிருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பயப்படாதிருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள். ஆனால் இயேசு பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்க பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதிருங்கள், நீங்க பயந்து போகாதுங்க, பயப்படாதுங்க என்பதாக இயேசு சொன்னார். ஏன் பயப்படாதிருங்க? 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஆகவே பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாதிருங்க, இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் தண்ணீரை கடக்கும் போது அவர் உங்க கூட இருப்பார். தண்ணீரை நம்ம சில நேரத்துல கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த தண்ணீர் ஆபத்து என்று நமக்கு தெரியும். அந்த நேரத்துல கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அந்த வேளையில இயேசு நம்ம கூட இருப்பார். அந்த சமயத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நீங்க தண்ணீரை கடக்கும் போது ஆண்டவர் கூட இருப்பார். இரண்டாவதா, இயேசு எதற்காக நம்மோடு கூட இருப்பாராம்? ஒரு பெரிய ஆபத்து தண்ணீர். இந்த தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வரும். அந்த நேரத்தில் இயேசு நம்ம கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் ஆறுகளை கடக்க வேண்டியது வரும். ஆறுகளை கூட கடக்க வேண்டியது வரும். இந்த இஸ்ரவேல் மக்கள் தண்ணீரை கடக்க வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்து அந்த செங்கடலை கடந்து போக பண்ணினார். இரண்டாவது, ஆறுகளை கடக்க வேண்டியது வரும். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தது. இந்த ஜனங்கள் இந்த செங்கடலை தாண்டி யோர்தானுக்கு முன்னே வருகிறார்கள். இந்த யோர்தான் நதியிலே அறுப்பு காலம், தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. அறுப்பு காலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலம். இந்த யோர்தான் நதிக்கு முன்னே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். ஒரு பெரிய பயம். இதை கடந்து போனால் மாத்திரமே நம்ம அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். இந்த யோர்தானை கடந்தால் தான் இந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. என்ன செய்வது? யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் யோர்தான் மட்டும் வந்து, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் யோர்தான் நதிக்கு முன்னே வந்து நிற்கிறார்கள். அந்த தண்ணீரை பார்க்கும்போது அங்கே தண்ணீர் கரை புரண்டு போகிறது. ஒரு பயம் உண்டாகிறது, ஒரு பயம் உண்டாகிறது. இயேசு சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள்.
நீங்க பயப்படாதிருங்க. ஏன் பயப்படாதிருங்கள்? இயேசு உங்க கூட இருக்கிறார். போன ஆண்டு வரையில் நீங்க பயந்தீங்க, பரவாயில்ல. இந்த ஆண்டுல நீங்க பயப்படாதிருங்க. எதை கண்டு நீங்க பயப்படாதிருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆபத்தை கொண்டு வந்ததோ, எந்த மனிதர்கள் ஆபத்தை கொண்டு வந்தார்களோ, எந்த சூழ்நிலை உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்ததோ, ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார், பெரிய வெற்றியை தரப்போகிறார். ஐயோ, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரம்பமாகி விட்டது. இனிதான் உங்க வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இல்லைங்க, ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு மரண பயம், இந்த கஷ்டம், அந்த போலீஸ் இதெல்லாம் இருக்கு. இல்ல, இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். அதுக்கு தாண்டவர் உங்க கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அறுப்பு கால தண்ணீர் கரை புரண்டு யோர்தான் மட்டும் போய்கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது? ஒரு போராட்டம் தான். இப்ப இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். இந்த யோர்தானை கடக்கிறதுக்காக இவங்க புறப்படுறாங்க. பாருங்க, இயேசு எங்களை பார்த்து கொள்ளுவார். இயேசு எங்க கூட இருக்கிறார். உங்க கூட இயேசு இருந்தால் நீங்க எவ்வளவு பெரிய தண்ணீரை கடக்க முடியும், எவ்வளவு பெரிய ஆறுகளை கடக்க முடியும். இயேசு உங்க கூட இருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்தா எதையும் கடந்து போக முடியும். இந்த ஜனங்கள் இயேசு எங்க கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்துல இவங்க கடந்து அதன் வழியாய் புறப்படுகிறார்கள். இப்ப புறப்படுகிறார்கள். 17வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து போனார்கள். யோர்தான சகல ஜனங்களும் கடந்து போனார்கள். கரை புரண்டு ஓடுகிற அந்த தண்ணீர் இந்த தேவ ஜனங்களுக்கு, நீ இறையாதே, அமைதலா இரு. தேவனுடைய ஒரே வார்த்தை அவ்வளவுதான். நீ இறையாதே, அமைதலா இரு. இறையாத நீ அமைதலா இரு. சில பிசாசுகளை துரத்துவதற்கு போய் இருக்கும் போது நானே பார்த்திருக்கிறேன். அது வேண்டாத சில வார்த்தைகள், வேண்டாத சில காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும். நீ பேசாத, அமைதியா இரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிசாசு அப்படியே அமைதியாகி மயங்கின நிலைமையில் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். அதை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவுதான். கரை புரண்டு ஓடுகிற ஒரு சத்தம், அலை அலையா அடிக்கிற அந்த சத்தம் உங்களை பயமுறுத்துகிறதா? நீங்க பயப்படாதிருங்க. இதையும் தாண்டி போவதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையை, ஆபத்தை தாண்டி போவதற்கு என் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு இயேசு உங்க கூட இருக்கிறார். எதையும் நீங்கள் தாண்டி போக முடியும். இயேசு உங்க கூட இருக்க வேண்டும். இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு தெளிவான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஆண்டுல கர்த்தர் நம்ம கூட இருப்பார். இந்த வருஷம் முழுதும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். உங்க பிள்ளைகளுக்கு கூட இருப்பார். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இருப்பார். இங்க வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பார். மேல் அதிகாரியினால பிரச்சனை வந்திருக்கு பிரதர், அப்படி சொல்றீங்களா? உங்க மகனுக்கு கூட, மகளுக்கு கூட, உங்க புருஷனுக்கு கூட, உங்க குடும்பத்தின் கூட இயேசு இருப்பார். அவன் எவ்வளவு போராட்டத்தை வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும். இல்ல பிரதர், எங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, எந்த ஆபத்து நேரிடாதபடி கர்த்தர் உங்களை காக்கும்படி உங்க கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, வேலைக்கு ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு ஆபத்து வரப்போகுது, அதை விட பெஸ்டான வேலை வைத்திருக்கிறார். அவன் பிரிச்சு விட்டால் விடட்டும், அவன் நம்மளை துரத்தி விட்டால் விடட்டும், அதை விட ஆண்டவர் பெஸ்டான வேலையை வைத்திருக்கிறார். பெஸ்டான வேலையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். பெஸ்டான ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதிருங்க. ஒரு நஷ்டம் வருகிறதேயானால் கர்த்தர் இதுக்கு மேல ஒரு பெரிய லாபத்தை வைத்திருக்கிறார். ஒரு இழப்பை வந்திருக்கிறது ஆனால் இதை விட பெரிய வருமானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க கூட இயேசு இந்த ஆண்டு இருக்கிறார். இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் கூட இருக்கிறார். எந்த பாதிப்பும் வராதபடி காக்கும்படி ஆண்டவர் உங்க கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, அக்கினியில நடக்க வேண்டியது வரும். அக்கினி என்றால் ஒரு பெரிய ஆபத்து. அக்கினி என்றால் ஒரு பெரிய ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, மூன்றாவது ஆபத்து வரப்போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. அக்கினியில் நடக்க வேண்டியது வரும். அக்கினியில நீ நடக்க வேண்டியது வரும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதை வாசிக்க கேட்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம்
அதனுடைய 2வது வசனம். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். இந்த நேபுகாத் என்கிற ராஜா அவன் அந்த நாட்டிலே ஒரு சிலையை உண்டாக்கி இதனுடைய பிரதிஷ்டைக்கு பெரிய பெரிய ஆட்களை அழைக்கிறான். அது யாரையெல்லாம் அழைக்கிறான் என்று வேதத்திலே தெளிவாய் தானியேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பொக்கிஷக்காரன், சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உள்ள பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் எல்லாரையும் அவன் அழைக்கிறான். 7வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் நாடி விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அந்த பிரதிஷ்டை நாளிலே சகல ஜனத்தாரும், யாரெல்லாம் இவன் அழைத்தானோ சகல ஜனத்தாரும், சகல ஜாதியாரும், சகல பாஷைக்காரரும் விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலையை பணிந்து கொண்டார்கள், வணங்கினார்கள், நமஸ்கரித்தார்கள். ஆனால் பாபிலோன் மாகாணத்தின் 3 வாலிபர்கள், சாம்ராத், மேஷாக், ஆபேத்நேகோ, 3 இளம் வாலிபர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய அந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய 3 வாலிபர்கள், இவர்களையும் நீ வணங்க வேண்டும், நீ இதை நமஸ்கரிக்க வேண்டும், நீ பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த போது இந்த 3 வாலிபர்கள், ஐயோ ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், இதையெல்லாம் நாம் செய்ய முடியாது, சிலை வணக்கம் செய்ய முடியாது, விக்கிரக வணக்கம் செலுத்த முடியாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது என்பதிலே உறுதியாயிருந்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, அதுல நீ உறுதியாயிருந்தால்தான் இந்த ஆபத்துக்கு தேவன் விலக்கி காத்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆபத்துக்கு பாதுகாப்பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அவனுக்கு ஆபத்து வருகிறது. அதுக்குத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு ஆபத்து வருகிறது, இதை நீ செய்யாதே, அதிலே நீ உறுதியாயிருக்க வேண்டும். அதுக்காக இழப்பு வரலாம், அதுக்காக நஷ்டங்கள் வரலாம், அதுக்காக தோல்விகள் வரலாம், அதுக்காக அவமானங்கள் வரலாம். சகித்துக்கொள், சகித்துக்கொள். இயேசு சகல ஜனங்களுக்கு நன்மை செய்த ஒரு ஆண்டவர். எல்லாருக்கும் இயேசு நன்மை செய்தார், எல்லா ஜனங்களுக்கு இயேசு நன்மை செய்தார். அவரை தேடி வந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், வாழ வழி இல்லாதவனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தார். கடைசியா இயேசுவை இவன் பிசாசு கூட்டத்துக்கு தலைவன் என்று சொன்னார்கள். இவன் பிசாசு கூட்டத்துக்கு தலைவன், இவன் பைத்தியக்காரன் என்று இயேசுவை சொன்னார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருமையோடு சகித்து கொண்டாரே. நம்ம சகிக்க பழகணும், சகித்து வாழணும், சகிக்கணும், சகித்து வாழணும். எல்லாரும் அதை விழுந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம்தான் அந்த சிலையை வணங்காதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருந்தார்கள். என்ன நடந்தது பாருங்க. சிலையை பணிந்து கொள்ளவில்லை, 3 பேர் பணிந்து கொள்ளவில்லை. 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிரக கோபம் கொண்டு, இந்த ராஜா கடும் கோபம் கொள்ளுகிறான். அவன் உண்டாக்கின சிலையை வணங்காதது நிமித்தம் உக்கிர கோபம், அப்படி என்றால் கடுமையான ஒரு கோபம் கொள்ளுகிறான், பயங்கரமான ஒரு கோப வெறியோடு நிற்கிறான். ஒரு ராஜா அந்த 3 வாலிபர்கள் மேல் பயங்கரமான கோபம் உள்ளவனாயிருக்கிறான். நீங்கள் ஒருவேளை பிசாசு சொல்லுகிறதை செய்யாவிட்டால் சாத்தான் உங்கள் மேல் கோபம் கொள்ளுவான். பிசாசு உங்கள் மேல் கோபம் கொள்ள முடியும்.
கோபம் கொள்ளுவான், சாத்தான் உங்கள் மேல் கோபம் கொள்ளுவான். ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வரும், பயப்படுத்துகிற காரியங்கள் சம்பவிக்கும், ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு 21வது வசனம் சொல்லுகிறது, எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போட்டார்கள். எரிகிற அக்கினி சூளை, 7 மடங்கு சூளாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே இந்த 3 வாலிபர்களை போட்டார்கள். 3 வாலிபர்களை அந்த அக்கினியிலே போட்டார்கள். 3 வாலிபர்களை ஒரு ஆண்டவரை அந்த சிலையை வணங்காதது நிமித்தம், அந்த சிலையை பணிந்து கொள்ளாதது நிமித்தம் இந்த கிறிஸ்தவ 3 வாலிபர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார்கள். என்ன சம்பவித்தது தெரியுமா? 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து 3 புருஷர்களை அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போட்டு வித்தோம் என்றார். போதும். இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 3 பேரையும் கட்டி இந்த நெருப்புக்குள்ள நம்ம 3 பேரை தானே போட்டோம். ஆனால் அங்கே 4வது ஒரு ஆள் இருக்கிறாரே, ராஜாவினுடைய கண்களுக்கு காண்கிறது. இதோ 25வது வசனம் சொல்லுகிறது, இதோ 4 பேராய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4ஆம் ஆள் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். 3 பேரை இந்த அக்கினியிலே தூக்கி போட்டோம். 4வது ஒரு ஆள் அங்கே இருக்கிறார். அது தேவபுத்திரனுக்கு சாயலோ இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த இயேசு இந்த 3 வாலிபர்களை சுற்றி நிற்கிறதை, 3 வாலிபர்களை பாதுகாக்கிறதை இந்த நேபுகாத்நேச்சருடைய கண்கள் காண்கிறது. இந்த நேபுகாத்நேச்சருடைய கண்கள் காண்கிறது. 4வது மனுஷனை கண்டவுடனே நேபுகாத்நேச்சர் பயந்து போனான். இந்த 3 வாலிபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளையாயிருந்தால், ஒரு மனிதனோடு இயேசு இருப்பாரே ஆனால் அவன் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. உங்க கூட இயேசு இருந்தால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு உங்க கூட இருந்தால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு உங்க கூட இருந்தால். 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு சாயலாக தேவன் அந்த அக்னியில இறங்கி வந்து பாதுகாத்தார். 26வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது 3 பேரும் வெளியே வந்தார்கள். இப்ப நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த வாசலுக்கிட்ட போய் நின்று நீங்க வெளியில வந்துருங்க, 3 பேரையும் வெளியில வாங்க. இவங்களும் வெளியில வந்துட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? 27வது வசனம், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், 7 மடங்கு பயங்கரமா எரிகிற நெருப்புக்குள்ள ஒரு மனுஷனை போட்டால் தலைமுடி என்ன ஆகும்? வேதம் சொல்லுகிறது, தலைமுடி கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியில் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஒன்னும் சேதப்படாம எப்படி அக்கினிக்குள்ள போனார்களோ அதுபோல அவர்கள் பத்திரமாய் வெளியில வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இயேசு ஒரு மனிதனுக்கு கூட இருக்கும்போது எவ்வளவு கடுமையான ஒரு காரியமாயிருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். இந்த ஆண்டில் உங்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், தண்ணீர்களை கடக்க வேண்டியது வரும், அக்னியை கடக்க வேண்டியது வரும். இது ஒரு பெரிய சோதனை, இது ஒரு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்துகளை கடக்க வேண்டியது வரும். அதுக்குத்தான் இயேசு சொன்னார், நான் உங்க கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன், மகனே நான் உன்னோடு கூட இருப்பேன். அதுக்குத்தான் இந்த ஆண்டுல இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். நேற்றைய தினத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாய் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படி நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னே போவார், நம்ம கூட இருந்து பாதுகாப்பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இனி ஒரு அடுத்த காரியத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம்.
இந்த 6 வாரங்களும் முக்கியமான காரியங்கள், நீங்க விட்டுறாதுங்க. அடுத்த காரியத்துல அவர் உன்னை விட்டு விலகுவது, உங்களை விட்டு விலகி போக மாட்டார். இந்த ஆபத்து இவளுக்கு வந்துச்சு, இவனுக்கு வந்துச்சு, நான் இனி இருக்க முடியாது, விலகி போறேன்னு போகிற தேவன் அல்ல. அது மனிதர்கள் போவார்கள், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அப்ப இந்த ஆண்டுல இயேசு ஆபத்து வராதபடி நம்மளை பாதுகாக்கும்படி நமக்கு முன்ன கடந்து போவார். ஆபத்து வராதபடி நம்மளை காக்கும்படி அவர் உங்க கூட இருப்பார். இனி ஆபத்து வராதபடி நம்மளை காக்கும்படி நம்மளை விட்டு விலக மாட்டார். அடுத்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை அவர் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவன் என்பதை அடுத்த வாரத்துல தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் செபிக்கலாமா? ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும், என்ன நேரிட்டாலும் நாங்கள் நன்றியோடு துதிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிப்போம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலையும் ஒரு ஆபத்திலிருந்து பாதுகாக்க நான் உனக்கு கூட இருப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, இந்த ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படி ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர், இந்த ஆண்டில் எங்கள் கூட இருந்து எந்த ஆபத்துகளும் வராதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுங்கப்பா. நேற்றைய தினத்தில் ஆண்டவரே, நான் எங்களுக்கு முன்ன போவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு முன்ன போங்க. பிசாசுனால எந்த சேதம் வராதபடி எங்களுக்கு முன்ன நீங்க கடந்து போறீங்க. நன்றி. இந்த நாளில் எங்க கூட இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் அடுத்த நாள்ல ஆண்டவரே எங்களை விட்டு எப்படி நீர் விலக மாட்டீர் என்ற ஒரு முக்கியமான செய்தியோடு நாங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். உங்க கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், கூட இரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றுமென்று சதா காலங்களிலும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.